அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் முன்னேற முயற்சிக்கும்போது எல்லோரும் நம்மை உற்சாகப்படுத்த மாட்டார்கள். சிலர் குறை சொல்லுவார்கள், சிலர் கேலி செய்வார்கள், சிலர் உன்னால் முடியாது என்று எதிர்மறையாக பேசுவார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், மற்றவர்களின் வார்த்தைகள் உங்கள் மதிப்பை தீர்மானிக்காது. வேதாகமம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஏசாயா 41:10. எதிர்மறையாளர்களை கையாள முதலில் மனதளவில் பலமாக இருக்க வேண்டும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் இதயத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு கழுகு புயலை பார்த்து ஓடாது, அதே புயலை பயன்படுத்தி மேலும் உயரமாக பறக்கும். அதுபோல் எதிர்ப்புகளையும் தடைகளையும் உயர்விற்கான வாய்ப்பாக மாற்றுங்கள். 2வது, அமைதியை கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மென்மையான உத்தரம் உக்கிரத்தை தணிக்கும். நீதிமொழிகள் 15:1. 3வது, உங்களை நம்பும் நல்லவர்களுடன் இருங்கள். நல்ல நட்பு நம்பிக்கையை வளர்க்கும். இயேசுவும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்தித்தார். ஆனால் அவர் தம் நோக்கத்திலிருந்து விலகவில்லை. அன்புடனும் பொறுமையுடனும் முன்னேறினார். தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல். ரோமர் 12:21. எனவே எதிர்மறை வார்த்தைகளால் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியடைவதே சிறந்த பதிலாக இருக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார்.